அதனால் எல்லா பேங்க்லேயுமே உங்கள் மணி சேஃப். அதேமாதிரி டிமேட் அக்கௌண்ட்லேயும் எல்லா அக்கௌண்ட்லேயும் உங்கள் ஸ்டாக் சேஃப். ஆனால் என்னுடைய தேவை நீண்ட காலம் கிடையாதுங்க, நான் வந்து ட்ரேட் பண்ணணும், என்னால் 5 வருஷம் 8 வருஷம்லாம் வெயிட் பண்ண முடியாதுன்னா நீங்கள் வந்து ஒரு 20,000 30,000 50,000 கீழே சம்பாதிக்கிறவங்க கார் வாங்கினாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு ஃபண்டு லாஸ்ட்டு இயர் 40% கொடுத்ததுன்னா இவன் என்ன நினைக்கிறான்னா திருப்பி 40% கொடுக்கும் அப்படின்னு. அது எப்படி 40% கொடுக்கும்? இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்குடைய ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு 3 வருஷமாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ இதனால் எல்லாருக்கும் என்னென்னா சரி டிமேட் அக்கௌண்ட் சொன்னீங்க சார். இந்த டிமேட் அக்கௌண்ட்லேயே எந்த கம்பெனி அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணணும், எந்த பேங்கோட அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து சரி இப்போ வந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், டிமேட் அக்கௌண்ட் அதாவது பேங்க்கு அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன இருக்குது, நம்மளுடைய பணம் இருக்குது. பணத்தை ஹோல்டு பண்ணுறது வந்து பேங்க் அக்கௌண்ட். டிமேட்டில் என்னத்தை ஹோல்டு பண்ணுறாங்கன்னா ஷேர்ஸ் இருக்குது இல்லையா, ஒரு கம்பெனியுடைய ஷேரை வந்து எலக்ட்ரானிக்காக ஹோல்டு பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய அக்கௌண்ட் பேர் தான் டிமேட் அக்கௌண்ட். இப்போ நீங்கள் வந்து இப்போ சேம் கொஷின் தான், பேங்க்கில் வந்து இந்த பேங்க் பெட்டரா அந்த பேங்க் பெட்டரா அப்படின்னு சொன்னால் எல்லா பேங்க்லேயும் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அதனால் எல்லா பேங்க்லேயுமே உங்கள் மணி சேஃப். அதேமாதிரி டிமேட் அக்கௌண்ட்லேயும் எல்லா அக்கௌண்ட்லேயும் உங்கள் ஸ்டாக் சேஃப். ஆனால் இப்போ வந்து பேங்க்கில் என்ன, ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் வந்து 1 இயருக்கு வந்து 6% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, இன்னொரு பேங்க் 6%. ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க் மாதிரி இருக்கிறவங்க வந்து 7% அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த காம்படிஷனில் ஒவ்வொருத்தரும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதேமாதிரி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இப்போ சில கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் ப்ரோக்கிங் அப்படிம்போம். அவங்க வந்து பைசாவே வேண்டாம், ரொம்ப கம்மியாக ஒரு ட்ரேடுக்கு 20 ரூபா 10 ரூபா அப்படிங்கும்போது அவங்களுடைய டார்கெட் என்னென்னா தே ஆர் லுக்கிங் மோர் வால்யூம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 0.2% 0.3% அப்படின்னதுன்னா அவன் ட்ரேட் பண்ணுறதுக்கே யோசிப்பான். 20 ரூபா 10 ரூபா அப்படின்னு சொன்னதுன்னா அவன் வந்து லெஃப்ட் ரைட் சென்டர்னு பண்ணுவான். ஸோ தே ஆர் மேக்கிங் மோர் மணி த்ரூ வால்யூம்ஸ். அதனால் வந்து டிமேட் அக்கௌண்ட்டை பொறுத்தவரை எல்லா அக்கௌண்ட்டுமே சேஃப் தான். நம்ம என்ன மாதிரி ட்ரேட் பண்ண போகிறோம், யூ ஆர் கோயிங் டு ட்ரேட் ரெகுலர் பேசிஸா இல்லை ஒன்ஸ் இன் அ வைல் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிமேட் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணுறது நல்லது சார். அதே மாதிரி கோல்டு பீஸ் அப்புறம் எஸ்ஜிபி இது ரெண்டுமே இருக்குது. இது ரெண்டுத்தில் எது வந்து சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது? ஓகே, இப்போ நீங்கள் கோல்டு பீஸ் அல்லது எஸ்ஜிபி இது எல்லாமே த அண்டர்லைங் செக்யூரிட்டிஸ் வந்து கோல்டு. ஓகே, கோல்டு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா இது ரெண்டுமே மேலே போகும், கோல்டு பர்ஃபார்ம் பண்ணலைன்னா இது கீழே வரும். ஓகேங்களா? ஸோ இதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கோல்டு உடைய ரேட்டுடைய மூமெண்ட். இப்போ கோல்டு பீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோல்டு பீஸ் வந்து ட்ரேடபிள், இனி காலையில் வாங்கி சாயங்காலம் விற்கலாம், அல்லது 1 மாதம் கழிச்சோ 2 மாதமோ எப்போ வேணாலும் நம்ம விற்கலாம். ஓகேங்களா? இது வந்து கோல்டு பீஸ். வேற எஸ்ஜிபி அப்படின்னு சொன்னதாங்கன்னா மினிமம் வந்து எஸ்ஜிபியுடைய ஒரு எஸ்ஜிபி இன்றைக்கி ஒரு சீரீஸ் வந்திருக்கிறது வாங்கினீங்கன்னா அது வந்து 8 இயர்ஸ் லாக்கிங். 8 வருஷம் அந்த மணி நீங்கள் எடுக்க முடியாது. 5 வருஷம் கழித்து உங்களுக்கு எக்ஸிட் ஆப்ஷன், 5 வருஷம் கழித்து வெளியில் வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் ஒன்றும் தொடலை அப்படின்னதுனா 8 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு எக்ஸிட்டே கிடைக்கும். இதில் வந்து என்னென்னா பிகாஸ் தே ஆர் ஹோல்டிங் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம், ஒரு 5 இயர்ஸ்லேருந்து 8 இயர்ஸ் வரையும் உங்களுடைய மணியை வந்து எஸ்ஜிபியில் ஹோல்டு பண்ணுறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடிஷ்னலாக வந்து 2.5% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கிது. சே ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் அதாவது நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் ஆர் நெக்ஸ்ட்டு 8 இயர்ஸ் வந்து 8.5% வந்து கோல்டுடைய ரிட்டர்ன் எடுத்துங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.5 + 2.5 அப்படின்னா 11% வந்து இதில் கிடைக்கும். வேற பீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா அந்த 8.5% தான் கிடைக்குமே ஒழிய 2.5% கிடைக்காது. ஆனால் அதே சமயத்தில் பீஸ்க்கு வந்து நீங்கள் 5 வருஷம் வெயிட் பண்ண வேண்டாம். கரெக்டாக எப்போ வேணாலும் வாங்கலாம், எப்போ வேணாலும் போக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் ஓகேப்பா எனக்கு வந்து இப்போ தான் பொண்ணுக்கு வந்து 2 வயசு 4 வயசு ஆகுது, எனக்கும் எனக்கு தங்கம் வந்து எனக்கு தேவை அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்ஜிபியில் வந்து அவங்க பணத்தை போடுறாங்க. பிகாஸ் தே ஆர் கெட்டிங் அடிஷ்னல் 2.5%. இன்னொருத்தவங்க வந்து அதெல்லாம் விட்டுடுங்க, கோல்டுடைய ப்ரைஸ் வந்து ஏறுது இறங்குது அப்படின்னு இருக்கும்போது இங்கேருந்து ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஏறப்போகுது, ஒரு 10% ஏறும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னா அதை வாங்கி அப்போ வந்து நான் ட்ரேட் பண்ணி 10% பார்த்துட்றேன், அப்புறம் திருப்பி கீழே வருது, அந்த மாதிரி சமயத்தில் நான் திருப்பி வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரேடிங் பண்ணுறாங்க. அதனால் இது ரைட்டா அது ரைட்டா அப்படின்னு சொல்ல முடியாது.
உங்களுடைய தேவை என்ன, உங்களுடைய தேவை நீண்ட காலம் அப்படின்னா நீங்கள் எஸ்ஜிபி வாங்குங்க. என்னுடைய தேவை நீண்ட காலம் கிடையாதுங்க, நான் வந்து ட்ரேட் பண்ணணும், என்னால் 5 வருஷம் 8 வருஷம்லாம் வெயிட் பண்ண முடியாதுன்னா தென் யூ கோ ஃபார் அ கோல்டு பீஸ். சார் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் அப்படின்றது இருக்கும்போது வந்து பைக் வந்து அதிகமாக வந்து வந்தப்போ எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க, இவ்வளோ பைக்கு வாங்குறாங்க, இவ்வளோ மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் இப்போ கார் மாறி இருக்கு. ஒரு 20,000 சேலரி வாங்குறவங்க கூட இஎம்ஐ போட்டு கார் வாங்குறத பார்க்க முடியுது. இது சரியான ஒரு பார்வையா சார்? இல்லை, நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா, பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும். இப்போ வந்து பைக்குன்னு எடுத்திங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வீட்டில் 4 பசங்க இருந்தாங்கன்னா 4 பசங்களுக்கும் 4 பைக் வேணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இண்டிபெண்ட்டாக எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ கார் அப்படின்னா 4 பேர் இருந்தால் 4 கார் வாங்க மாட்டாங்க. ஜென்ரலாக பணக்காரங்க வாங்குவாங்க, பட் நார்மலி ஒரு கார் அல்லது மேக்ஸிமம் 2 கார் வருவாங்க. ஏன்னா கார் இஸ் மென்ட் ஃபார் 4 people. அதனால தான் 4 வீலர்னு எதுக்கு பேர் வச்சுருக்காங்கன்னா அதில் 4 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். இப்போ 20,000 ரூபா உள்ளவங்க வாங்குறாங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்க வந்து கண்டிப்பாக வாங்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் அந்த 20,000 ரூபா உள்ள ஆளுங்க உங்களுக்கு 8,000 ரூபாலேருந்து 10,000 ரூபாய்க்கு மேலே அவருக்கு வந்து இதிலேயே போயிடும், அது பேர் என்ன, இஎம்ஐலேயே போயிடும். அதாவது 10,000 ரூபா இதுக்கே போனதுன்னா பெட்ரோலே வந்து 10,000 ரூபா ஆகும். அப்படின்னா அவருக்கு வந்து 20,000 ரூபா அது வந்து நாட் அட் ஆல் வையபிள், அது தேவையில்லை. பட் ஷோகேஸ் பண்ணுறதுக்காக இல்லை நானும் கார் வச்சா தான் மற்றவன் பார்ப்பான் அப்படின்னதுன்னா மற்றவனுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து கஷ்டத்தில் தான் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா பீப்புள் ஹூ ஆர் ப்ரூடண்ட், அதாவது இதோடைய விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் கார் வச்சாலும் நான் வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு போயிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்ச ரூபா கார் வாங்கிறீங்கன்னா அந்த 10 லட்ச ரூபா காருக்கு மினிமம் வந்து 3 to 4% வந்து இன்சூரன்ஸ் பே பண்ணணும். 3% வச்சுங்க. 10 லட்ச ரூபா கார் வாங்கினீங்கன்னா வருஷத்துக்கு 30,000 ரூபா நீங்கள் பே பண்ணணும். 30,000னா மாதம் 2,500 ரூபா. அந்த காரை நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாட்டியும் 2,500 ரூபா இட் கோஸ் ஃபார் அ இன்சூரன்ஸ். திஸ் இஸ் நம்பர் 1. அதுக்கப்புறமா இன்றைக்கி பெட்ரோல் வந்து 100 ரூபாய்க்கு மேலே லிட்ரு இருக்குது. ஒருத்தர் காருன்னு வச்சுட்டு இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க யூசேஜ் இருக்கும். அப்போ ஒரு 5,000 ருபீஸாவது காருக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. கார் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஓகே இப்போ ஒரு லாங் ட்ரைவ் போவோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பேசாமல் ஓலா ஊபர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பண்ணும்போது தட் வில் ஒர்க் அவுட் சீப்பர். நீங்கள் வந்து எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம். இதுனா நீங்கள் போய் பார்க்கிங்லாம் போய் பண்ணிவிட்டு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக 20,000 உள்ள ஆளுங்களுக்கு வந்து கார்லாம் வாங்கவே கூடாது. ப்ராபப்ளி நீங்கள் 50,000 1 லட்ச ரூபா வாங்குறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து தேவை. இப்போ நான் ஒய்ஃபு குழந்தைங்க இருக்கோம், அடிக்கடி வெளில போவோம், அல்லது 2 பேரும் ஆஃபீஸ்க்கு 2 பேரும் சேர்ந்து போகிறோம், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் போகணுமே ஒழிய நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. இப்போ இதை பார்க்கக்கூடிய ஆளுங்க என்ன சொல்லுவான், நீ யாரா காரை வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் கார் வாங்கின என்ன, வாங்காட்டி எனக்கு என்ன. பட் நீங்கள் வந்து ஒரு 20,000 30,000 50,000த்துக்கு கீழே சம்பாதிக்கிறவங்க கார் வாங்கினாங்கன்னா அவங்க கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. நான் அந்த கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்கிறேன். ஜென்ரலாக வந்து இப்போ எஸ்ஐபி எஸ்டபிள்யூபிலாம் புதுசாக அந்த மார்க்கெட்டுக்கு வந்திருக்குது. நிறைய அவங்களுக்கு வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது ட்ரேடிங் பண்ணும்போது? இல்லைங்க, அதாவது என்னென்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து கூகுள்னு ஒன்று இருக்குது. யூ கேன் சர்ச் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபியை விட்டுடுங்க. எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் யூ கேன் சர்ச் இன் கூகுள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுளில் போய் எஸ்ஐபி, வாட் இஸ் எஸ்ஐபி, ஹவு எஸ்ஐபி ஒர்க்ஸ் அப்படின்னதுன்னா அது கிளியராக போட்டுருவாங்க. எஸ்ஐபிங்கிறது மாதம் மாதம் நீங்கள் முதலீடு பண்ணக்கூடியது. அதில் மினிமம் ஒரு 500 ரூபாலேருந்து எவ்வளோ ரூபா வேணாலும் நீங்கள் போடலாம். இத்தனை வருஷம் போடுறேன்னு சொன்னோன்னா அத்தனை வருஷம் போடணுங்கிற அவசியம் கிடையாது. எவ்வளவு நாள் போடணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அவ்வளோ நாள் போடலாம். எப்போ வேணாலும் இந்த மணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். அதை வந்து எடுத்துகிட்டு தென் யூ அப்ரோச் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னதுன்னா வில் கெட் அ மோர் கிளாரிட்டி. அதை விட்டுட்டு நீங்களாக ஒன்று பார்த்துட்டு அதில் வந்து என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஃபண்டை செலக்ட் பண்ணுறதுக்கு வாட் இஸ் த மோட் ஆஃப் செலெக்ஷன் போவீங்க, ஸ்டார் ரேட்டிங் என்ன இருக்கோ அந்த ஸ்டார் ரேட்டிங்கை எடுத்து அந்த ஃபண்டு போடுவீங்க. இந்த ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தது வந்து பாஸ் பர்ஃபார்மன்ஸ். இப்போ இந்தியன் படம் வந்து இந்தியன் 1 வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். இந்தியன் 2 ஓடுமா ஓடாதாங்கிறது டைம் வில் டெல். ஐ எம் நாட் சேயிங் அது நான் என்னுடைய இதை பற்றி சொல்ல, அது ஓடுமா ஓடாதான்னு போன இதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? அப்போ வந்து இந்த பாஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து தட்ஸ் நாட் த ரைட் இண்டிகேட்டர். பாஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும், பட் தட் இஸ் நாட் த ஒன்லி க்ரைட்டீரியா ஃபார் இன்வெஸ்டிங். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்களாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து வேறு யூ டோன்ட் ஹேவ் எனி அதர் மோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதனால நீங்கள் என்னென்னா பாஸ்ட்டில்
பர்ஃபார்மன்ஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இல்லை நான் அதில் தப்பு பண்ணிட்டேன், அதில் ரிட்டர்ன் வரல, இதில் வரலன்னா அதோட அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ஃபண்டு லாஸ்ட்டு இயர் 40% கொடுத்ததுன்னா இவன் என்ன நினைக்கிறான்னா திருப்பி 40% கொடுக்கும் அப்படின்னு. அது எப்படி 40% கொடுக்கும்? போன வருஷம் போட்டிருக்கணும், அப்போ உங்களுக்கு தெரியல. இந்த வருஷம் 40 கொடுத்துருச்சுன்னா அடுத்த வருஷம் 40 கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம், பட் கண்டிப்பாக கொடுக்கும்னு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. சார் பெரும்பாலும் ஒரு ஸ்டாக் இறங்கும் போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா, இல்லை ஏறும்போது பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றது கரெக்டாக இருக்கும்? இல்லை, அதாவது ஏறும்போது இறங்கும்போது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் பியூர்லி சப்ஜெக்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக்கர், இப்போ வந்து ரியல் இதுவே எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனில் நடந்த விஷயத்தை சொல்கிறேன். இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்குடைய ஷேர் வந்து பார்த்திங்க அப்படின்னதுன்னா லாஸ்ட்டு 3 வருஷமாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ இதனால் எல்லாருக்கும் என்னென்னா சரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பர்ஃபார்ம் இல்லை அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து அது நெக்லெக்டட் ஜோனில் இருக்குது. ஓகேங்களா? அதே சமயத்தில் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் பெருசாக ரிட்டர்ன் இல்லை, அந்த ஸ்டாக் ரிட்டர்னே இல்லை அப்படின்னு அவங்க விட்டுருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்தியன் பேங்க் 3 மடங்கு ஆகிடுச்சு. வேறு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிட்டர்னே இல்லை. அதனால் வந்து பார்த்தோன்னா ஒன்று வந்து ஏறினா நீங்கள் வந்து அதை வாங்கணும் அல்லது இறங்கினா வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதை பற்றிய டீட்டெயில் எதுக்காக ஒரு ஸ்டாக் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக வந்து பேடிஎம்ங்கிற ஸ்டாக் வந்து பார்த்தோன்னா ஒரு நியூஸ் வந்தது, இது மாதிரி அவங்களுடைய இதெல்லாம் நிறைய விஷயத்தில் செல்லாது, எஸ்பெஷலி இந்த ஃபாஸ்டேக் இதிலெல்லாம் வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ஒரு 700 ரூபா 800 ரூபா இருந்த இடத்துலேருந்து வந்து பார்த்தோன்னா கடனை 20%, 10% அப்படியே அடித்து ஒரு 330 ரூபா 340 ரூபாய் கொண்டு வந்துட்டாங்க ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே அந்த ஸ்டாக் அடிக்க முடியாது. அப்போ என்னென்னா அந்த சமயத்தில் நம்ம வாங்கியிருக்கணும். அந்த சமயத்தில் நமக்கு யாருக்கும் தைரியம் வராது. ஏன்னா ஒரு ஸ்டாக் கீழே வந்துட்டுருக்கு, அதை பற்றி அது எப்படி ரிவைவ் ஆகுமான்னு தெரியாது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அது 350 ரூபா உள்ள ஸ்டாக் இன்றைக்கி 480 ரூபா கிட்ட வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் சொன்னக்கூடிய எந்த ஸ்டாக்குமே ரெக்கமெண்டேஷனுக்காக சொல்லலை. இது மாதிரி என்னென்னா ஸ்டாக்ஸ் வந்து மேலே போகிறது கீழே போகிறது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்போ நம்ம வந்து என்ன பார்க்கணும்னா இந்த ஸ்டாக்ஸ் நாங்கள் எடுத்திருக்கோம், அது வந்து கீழே போகுது, கம்பெனி நல்ல கம்பெனி தான், பிகாஸ் ஆஃப் சம் நியூஸ்னால தான் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாக்கை வாங்கலாம். நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இன்டு ஸ்டாக் ப்ரைஸ், இன்றைக்கி என்ன ப்ரைஸ், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னதுன்னா ஃபஸ்ட்டு கம்பெனி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதோடைய மதிப்பு வந்து 21 லட்சம் கோடி. அதுக்கப்புறம் 2, 3, 4 இருக்குது. 100வது கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதில் வந்து ஆக்சிடென்ட்ஸும் ஜாஸ்தி. ஏன்னா சில சின்ன கம்பெனி வந்து நாளைக்கு வந்து 0 ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஆரம்பத்துலேருந்தே ஒரு குழந்தை பேரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு நமக்கு வந்து அந்த சேமிப்பையும் நம்ம கற்றுக் கொடுக்கணும். 10 வருஷத்தில் வந்து இன்னி தேதிக்கு 50 லட்சம் ரூபா. அதனால் நீங்கள் வந்து 1 கோடி ரூபா அன்னைக்கு சேர்க்கணும்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி எனக்கு 1 கோடி ரூபா கிரெடிட் கார்டில் வாங்கலாம். பட் என்னென்னா பே பண்ணுறது யார்? நம்ம தானே பே பண்ணணும். நமக்கு வந்து பே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னதுன்னா